ஹாய் குட்டீஸ். ஆச்சு இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு தலை சிறந்த பேரறிஞர், பெரிய அறிஞர். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு நல்ல டேலண்ட். என்னென்னா, நிறைய மொழிகள் தெரியும், நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அதை வச்சுட்டு எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு நாட்டுக்காக போய் நிறைய பரிசுகள் வாங்கிட்டு வர்றார் அவர், அவரோட திறமையை வச்சு. அதே மாதிரி நம்மளுடைய மாமன்னர் அக்பர், அவர் இருக்க ஊருக்கும் நாட்டுக்கும் வர்றார். அவர் நாட்டுக்கு வந்தவுடனே அங்கே இருக்க அக்பரோட அரசவையில் நிறைய அறிஞர்கள் இருப்பாங்கல்ல, எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. எல்லோரும் நிறைய லாங்குவேஜ் பேசுகிறாங்க, நிறைய மொழிகளில் பேசுகிறாங்க. இந்த பேரறிஞர் என்ன பண்ணுறாரு, எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசுகிறார், சரளமாக பேசுகிறார், எல்லாருக்கும் ஆன்சர் சொல்கிறார். ரொம்ப புத்திசாலியாக, ரொம்ப அறிவானவராக இருக்கார். அக்பருக்கு ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ மொழி தெரியுதே, இத்தனை லாங்குவேஜ் தெரியுதே, எப்படி பேசுகிறாரே அப்படின்னு ரொம்ப அதிசயமாக பார்த்துட்ருக்காரு நம்ம அக்பர். அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு சொல்கிறாரு, நீங்கள் கொஞ்ச நாள் எங்கள் அரண்மனையில் தங்கிட்டு போகணும், எங்கள் நாட்டில் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றார். உடனே அந்த அறிஞர் சொல்கிறாரு, மாமன்னரே, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக இங்கே ஸ்டே பண்ணிட்டு போவேன், நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது ராஜா அக்பர் கேட்குறாரு, நீங்கள் இத்தனை மொழி பேசுகிறீங்கல்ல, உங்களோட தாய் மொழி எதுன்னு கேட்குறாரு. உடனே அந்த அறிஞர் கலக்கலன்னு சிரிக்கிறார். சிரிச்சிட்டு, கற்றவனுக்கு போகும் இடமெல்லாம் சிறப்பு, கற்றவனுக்கு போகும் இடமெல்லாம் சிறப்பு, அவன் எங்கே போனாலும் அவனுக்குரிய மரியாதை எல்லாமே இருக்கும். அதான் கற்றவனுக்குன்னு சொல்கிறாங்க. படிப்பு எல்லாமே சேர்ந்து, அறிவு, அந்த நுண்ணறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, டக்குன்னு ஒருத்தனை புரிஞ்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே சேர்ந்து அப்படின்னு சொன்னே ராஜா அது சரிதான், இருந்தாலும் உங்கள் தாய்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த பேரறிஞர் மறுபடியும் சிரிச்சிட்டு, எனக்கு எல்லா மொழியும் தெரியும், எல்லா மொழியுமே என்னோடய தாய்மொழி தான் அப்படின்றார். இருந்தாலும் ராஜாவுக்கு அவரோட ஆன்சர், அவர் பதிலில் கொஞ்சம் ராஜாவுக்கு என்னடா இப்படி சொல்கிறாரு, அவர் தாய்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு ராஜா. இப்போ நமக்கு தாய்மொழினா தமிழ், நம்ம ஹிந்தி, மலையாளம் நிறைய இருக்குல்ல, அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு தாய்மொழி இருக்கும்ல. அப்போ இவர் எல்லாம் பேசுகிறதுனால, எல்லா மொழியும் பேசுகிறதுனால இவரோட தாய்மொழி என்னன்னு தெரியலை ராஜாக்கு. உடனே இருந்தாலும் அவரை கூட்டிகிட்டு போய் விருந்தினர் மாளிகை, கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம்ல, அப்புறம் ராஜா அரண்மனையில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பெரிய விருந்தினர் மாளிகையில் போய் அவரை ஸ்டே பண்ண வச்சு அவருக்கு சாப்பாடெலாம் கொடுத்து அவரை நல்லா கவனிச்சுட்டு, இங்கே தூங்குங்கன்னு சொல்லிட்டு ராஜா வரார், ரெஸ்ட் எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு வரார். வந்தால் அன்றைக்கி ஈவினிங் நம்ம அக்பர் ராஜாவும் பீர்பாலும் வாக்கிங் போயிட்டு உலக நடப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன நாட்டில் நடக்குது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பீர்பால்கிட்ட பேசிகிட்டே இருக்கார். பேசிகிட்டு இருக்கும்போதே நம்மளுடைய பேரறிஞரோட ஞாபகமும் வந்துருச்சு ராஜாக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு பீர்பால், நம்ம அரண்மனையில் ஸ்டே பண்ணியிருக்காருல்ல, அந்த அறிஞருக்கு தாய்மொழி என்னன்னு தெரியல, சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம பீர்பால் சொல்கிறாரு, இதுக்கா ராஜா கவலைப்படுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ இன்றைக்கி நைட் நம்ம 2 பேரும் ஒரு ரூமுக்கு போவோம் அப்படின்றார். அதே மாதிரி எல்லோரும் தூங்குறாங்க, அமைதியாக இருக்குது. நைட்டு நல்லா நடுஜாமன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நைட் நேரத்தில் 2 பேரும் மெதுவாக போகிறாங்க அந்த அறிஞர் படுத்திருக்க ரூமுக்கு. போனால் அவர் நல்ல தூக்கத்தில் இருக்கிறார். 2 பேரும் மெதுவாக போய் அவர் பக்கத்தில் நின்று பீர்பால் என்ன செய்கிறாரு, முதுகில் ஓங்கி டம்முன்னு ஒரு அடி வச்சுட்டு பின்னாடி இருக்க ஸ்க்ரீனில் போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. பின்னாடி ஸ்க்ரீன்ஸ் போட்டிருப்பாங்களே, அங்கே பின்னாடி போய் ராஜாவும் பீர்பாலும் ஒளிஞ்சிக்கிட்டாங்க. டொம்முன்னு அடி விழுந்ததில்ல இவருக்கு என்னென்னா, யார்டா என்னை அடித்தா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. டக்குன்னு பார்க்குறாரு, சுற்றி யாருமே இல்லை, மறுபடியும் தூங்குறாரு படுத்து. உடனே 2 பேரும் வெளியே வராங்க. பார்த்தீங்களா, ராஜா அவரோட மொழி தமிழ் மொழி, அவரோட தாய்மொழி தமிழ். யாராக இருக்கட்டும், டக்குன்னு ஒரு அவசரத்துலேயோ இல்லை கோபத்திலேயோ அவங்களோட தாய்மொழி தான் வரும், வேறு எந்த லாங்குவேஜும் வராது. அதனால்
அவருக்கு மொழி தாய்மொழி தமிழ் தான் அப்படின்றாரு நம்ம பீர்பால். உடனே அக்பருக்கு அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. பீர்பாலோட நுண்ணறிவு அறிவை பற்றி ரொம்ப பாராட்டுறாரு. டக்குன்னு எல்லாருக்கும் அப்படி தான். இப்போ ஆட்சி கூட சென்னையில் இருக்கும்போது தெலுங்கு பீப்புள் இருப்பாங்க, மலையாளி இருப்பாங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருப்பாங்க, எல்லோரும் இருப்பாங்க. நம்ம தமிழ்காரவங்க நிறைய பேர் சென்னையில் அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே குழந்தைகள்கிட்ட இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. பேசுகிறது எல்லாமே இங்கிலீஷாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பிள்ளைய மேலே கோவம் வரும்போது அவங்கள அறியாமல் டமார்னு தமிழில் தான் திட்டுவாங்க. அது உள்ளுக்குள்ளே இருக்க கோவமோ இல்லை டக்குன்னு ஒரு அவசரத்துலேயோ எப்பயுமே நம்மளோட தாய்மொழி தான் டம்முன்னு வந்துடும். அதை மறைக்கவே முடியாது. உங்களுக்கு நாளைக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.